நமக்கு செலவு தான் அதிகமாகிட்டே இருக்குது. நமக்கு யாராச்சும் மாதம் மாதம் ஒரு காசு கொடுத்தா நல்லா இருக்கும். யார் கொடுப்பா படிக்கிற டயத்தில்? நம்மளோ காலேஜ் படிக்கிறோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜில் வந்துட்டோம். ஆனால் கையில் செலவுக்கு காசு இல்லாமே இருக்கு. என்ன செய்யலான்னே தெரியல. யாராச்சும் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். மாதம் மாதம் நம்ம டேய், எதுக்குடா நீ வீணாக கவலைப்படுற? உனக்கும் மாதம் மாதம் 1000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கும் மாதம் மாதம் 1000 ரூபா கிடைக்குமா? அது எப்படி, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். எனக்கும் 1000 ரூபான்னா செலவுக்கு ஆகும்ல? ஆமாடா, நீ கவர்மெண்டில் படிச்சிருக்க. அதாவது 6 to 12 நீ தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க, அப்படி தானே? அப்படிங்கும்போது உனக்கும் கண்டிப்பாக இப்போ தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக அரசு மாதம் மாதம் 1000 ரூபா தர போகிறாங்க. அது ஆகஸ்ட் மாதத்தில் நடைமுறைப்படுது. நீ போய் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கல, அந்த காலேஜில் இதை பற்றி பேசு, அவங்களே அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீ சேவையில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் என்ன, உனக்கும் மாதம் மாதம் 1000 ரூபா தானே? நீ சொன்ன மாதிரி நான் உடனே போய் காலேஜை கேட்டு நான் அந்த திட்டத்தில் இணைஞ்சிக்க போகிறேன். ஏன்னா எனக்கும் மாதம் மாதம் 1000 ரூபா கிடைக்கும்ல. ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தானே.